வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, how many days it will take for manifestation. மேனிஃபெஸ்டேஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கணும். இப்போ நாம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம். அந்த ஆசை தீவிரமான ஆசையா இருக்கும்போது நம்ம நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி நம்ம 4 வகையான வழிகளை ஃபாலோ பண்றோம். அந்த ஆசைப்பட்டதை அடைவதற்கு. என்னது? அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், கிராட்டிடியூட், பிரிட்டண்ட். இந்த 4 இதையும் தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ இது எல்லாமே பிரிட்டண்டிங், சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ப வைக்கிறது. பாசிட்டிவிட்டியை வளர்க்குறது. ஸோ எப்போ ஞாபகம் வச்சுக்கணும்னா, எப்போவுமே சொல், செயல், தன்மை 3மே ஒரே நேர்கோட்டில் ஒரே நேர்த்தியாக இருக்கணும். அப்போதான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகி அந்த இது அது பிரபஞ்சத்தில் நிகழ்த்தி காட்டும். ஓகே, இப்போ அந்த நினைச்சது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்னா, நீ எவ்வளவு தன்மையா, எவ்வளவு குவாலிட்டியா இந்த பயிற்சிகளெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியோ அவ்வளோ சீக்கிரமா அது நடக்கும். ஃபாஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன். பெரிய விஷயம், சின்ன விஷயம், அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் வித்தியாசமான நாட்கள் எடுக்குமா? சின்ன விஷயத்துக்கு கொஞ்ச நாள், பெரிய விஷயத்துக்கு நிறைய நாள் எடுக்குமா? அப்படிலாம் கிடையாது. பிரபஞ்சத்துக்கு எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே அபண்டண்டா இருக்குது, அபரிமிதமா இருக்குது பிரபஞ்சத்துக்கு. ஓகே, ஸோ உன்னுடைய பாசிட்டிவிட்டி மைண்ட் செட், அபண்டன்ட் மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்கிடணும். சரி, மேனிஃபெஸ்ட் ஆகிறது எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம நினைக்கிறது, நம்ம ஆசைப்படுறது பலது நடக்குது அப்படின்னா, அது நேரடியா உன் கையில கொடுக்காது. என்ன ஆகும்? அந்தந்த சிம்டம்ஸை தெரியப்படுத்தும் உனக்கு. ஸோ அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சிகளை நீ பண்ற, இயற்கையா பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னா, இந்த குழந்தைய வளர்த்து கொண்டு வர்றது மாதிரி தான். குழந்தைய ஃபர்ஸ்ட் ரொம்ப கேர் எடுக்க வேண்டியிருக்கும். 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா அதை ரொம்ப கேர் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர அப்புறம் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா, அப்புறம் 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா, 5 மணி நேரம், இப்படி இந்த கேப் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி தான் நீங்க நல்ல தன்மையா பண்ண சிம்டம்ஸ் ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நல்ல கார் வாங்க ஆசைப்படுற அப்படின்னா, அதே மாதிரிப்பட்ட கார்களை அந்த பேப்பர்லயோ அங்க ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க. அது மாதிரி இந்த இடங்கள்லயோ உன் கண்ணுக்கு தெரியப்படும். ஏன்னா உன்னுடைய கவனம், உன்னுடைய நோக்கம் ஃபுல்லாவே அதிலே இருக்கு. உன்னுடைய கான்சியஸ்னஸ் ஃபுல்லாவே அந்த புதிய கார் மேலே இருக்குது இல்லையா? ஸோ அது சம்பந்தமான, கார் சம்பந்தமான டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு தெரியப்படுத்தும். அப்புறம் ஏதாவது அது மாதிரி கார் வரும், அதுல நீ பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு கூட போகும்போது ஏதாவது ஷோரூமுக்கு போக வேண்டி இருந்திருக்கும். ஸோ அதே போல அது மாதிரி அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஸ்டேஜஸ். ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நீ கடந்து போகணும். பிரபஞ்சம் அப்படிதான் உன்னை கைட் பண்ணி கூட்டிகிட்டே போயிட்டே இருக்கும். அப்புறம் கடைசியில டைம் வரும்போது அந்த கார் உன் கைக்கு வந்துருச்சு. இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ். சிம்டம்ஸ் இல்லை, நான் என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் இது அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் எல்லாமே ரொம்ப பக்காவா இருக்குது, அதனால திடீர்னு ஒரு நாள் கையில கொண்டு கொடுத்துரும் காரை, அப்படிலாம் கிடையாது. எல்லாமே படிப்படியாக தான் உனக்கு கொண்டு வரும். ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். நீ கேளு, அப்புறம் நம்பு, முழுமையா நம்பு. அப்புறம் ரிசீவ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல நீ இருப்ப. ரிசீவ் பண்றேன்னா நேரடியாக ரிசீவ் பண்ண முடியாது, அது வேற இது மூலியமா தான் உனக்கு கையில சேரும். அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜா உனக்கு புத்தி உனக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, அந்த புத்தி காக்னிஷன் உனக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த சில நேரங்கள்ல அது மாறக்கூட வாய்ப்பு இருக்கு.
ஆனால் கார் ஒரே கார் தான். ஆனால் இருந்தாலும் அதனுடைய அந்த டிசைன்ஸு, அந்த கலரு அதெல்லாம் நீ மாற்ற வேண்டிய சூழ்நிலைலாம் ஏற்படலாம். இப்படிதான் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா மாற்றங்களுக்கு உட்பட்டது. கடைசியில் அந்த ட்ரீமை நீ அச்சீவ் பண்ணிடுவ. ஏன்னா அது புத்தி வந்து வேலை செய்யுது. அதுதான் எஃபெக்டிவ் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஓகே, let it be late, no problem, but it will be effective, it will be efficient, it will be in favor of your future. ஓகே, அதை மட்டும் நீ மனசுல வச்சுக்கணும். ரொம்ப அவசரப்பட்டு இன்னும் வரலையே அப்படின்னு அந்த ஃபீலிங்ஸை வளர்த்துக்கிடக்கூடாது. வர்றது நல்லா இருக்கும். ஸோ வர்றது வரைக்கும் உன்னை வந்து அந்த நேச்சர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடும். வந்த பிறகு நீ நினைச்ச லைஃப் இருக்குது. அதுக்கு முன்னால நீ பயப்பட வேண்டாம். உன்னை மினிமம் ரெக்யர்மெண்ட் கொடுத்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். ஆரம்பத்துல நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பா. கண்டிப்பா அது மறுக்க முடியாது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஆனா அது உன்னை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அளவுல தான் இருக்கும். ஓகே, உன்னுடைய சேஃப்டி, செக்யூரிட்டி, ப்ரொடெக்ஷன் எல்லாத்தையுமே நேச்சர் வந்து என்ஷூர் பண்ணிடும். ஸோ யூ நீட் நாட் பி பர்தட் ஆஃப் தட். ஸோ நீ பண்ணக்கூடிய ப்ராசஸ், ஓகே, மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் கான்சன்ட்ரேட் பண்ணு, ஃபோக்கஸ் பண்ணு. ப்ராசஸ் ஓரியன்டாக இருக்கும்போது, டெவலப் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது, ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதனோட எனர்ஜி லெவல் வந்து அதிகமாகும். காம்பவுண்ட் எஃபெக்ட் அல்லது ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல, அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் அது வந்து ஆக்ட் ஆகி அப்புறம் ஒன் பை ஒன்னாக அந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பித்து அது டெவலப் ஆகி கடைசியில் முழுமையான ட்ரீம்ஸ் வந்து உனக்கு வந்து கிடைக்கும். ஓகே, அப்புறம் நீ லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் கஷ்டங்களே கிடையாது. ஓகே, முதல்ல கஷ்டப்பட்டப்போ அப்புறம் கஷ்டம் இல்லாத நீ நினைச்ச லைஃப் வந்து அடையலாம். ஸோ யூ ஷுட் பி பேஷண்ட். பேஷன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அவசரப்படக்கூடாது, அவநம்பிக்கைகள் கொள்ளக்கூடாது, பேஷண்டாக இருக்கணும். ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். ஓகே, ஸோ அந்த பதிவயத்தோட நிறைவு செய்கிறோம். வேற ஒரு புதிய பதிவோட அடுத்த காணொளியில் பார்ப்போம். தேங்க்ஸ், நன்றி.